பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய சிறுவாணி இலக்கிய திருவிழாவிலே படைப்பு அரங்கம் என்ற பெயரிலே இங்கே எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும், ஏறத்தாழ மணி 5 கடந்து கொண்டிருக்கிற போதும் அரங்கத்திலே இன்னும் வீட்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த படைப்பரங்கம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்ப்பதற்காக நான் சற்றே நேரத்திலேயே எனக்கு முன்னால் பேசியவர்களுடைய உரையை கேட்டேன். நவீன ஊடகத்துறையை குறித்தும் மொழிபெயர்ப்பு துறை குறித்தும் கோவைக்கு காந்தியடிகள் வந்திருந்த காலத்தை செழுமையாக வரலாற்று பெட்டகமாக சேகரித்து வைத்திருந்த சிறந்த உரையும் கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. நான் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படும் போது எனக்கான நேரம் குறித்து நான் பேசினேன். இது கடைசி நேரமாக இருக்கிறது, எல்லாரும் வெளியேற வேண்டும், வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஓட்டம் வந்துவிடும், நேரம் வந்துடும். அந்த டைமில் நாம் அவர்களை சந்திப்பது சரியாக இருக்குமா அப்படின்னு எல்லாம் நான் கேட்டேன். இருப்பாங்க, அதுக்கு பின்னாடியும் நிகழ்ச்சிகள் இருக்குது, அதனால் வீட்டுக்கு போக வேண்டிய எண்ணம் அவர்களுக்கு வராது, நிச்சயமாக கேட்டு ஆர்வமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். என்னென்னா, ஒரு மனித மூளையினுடைய சராசரி உள்வாங்கு திறன் என்று ஒரு காலகட்டத்தை நேரத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இங்கே உரையாற்றிய அல்லது உரையை கேட்டவர்களில் கூட தொடர்ந்து 10 மணி நேரம் கேட்கிற ஆற்றல் உள்ளவர்கள் இருக்கக்கூடும், இருந்திருக்க முடியும். அப்படி இருந்திருந்தால் தான் அவங்களாம் இங்கே பேச முடியும், அவ்வளோ நேரம் கேட்க முடியும். நான்லாம் 11 மணி நேரம் 12 மணி நேரமெல்லாம் தொடர்ந்து உட்கார்ந்து கேட்கிற தன்மை கொண்டவன். தொடர்ந்து 4 சினிமா 5 சினிமா ஒரே நாளில் பார்க்குற பழக்கம் கொண்டவன். தொடர்ந்து ஒரு படம் முடிஞ்சு அடுத்து ஒரு டீயை சாப்பிட்டுட்டு மறுபடியும் அப்படியே படம் பார்ப்போம். காலையில் 9 மணிக்கு புறப்பட்டு படம் பார்க்குறக்கு உட்காந்தா பொழுது வரைக்கும் படம் பார்த்து, ஏதோ மதிய வேலைக்கு போன மாதிரியே டைமுக்கு சாப்பிட்டு, இன்னொரு படம் முடிஞ்சோடனே தேநீர் அருந்தி, இன்னொரு படம் முடிஞ்சோடனே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, அப்படி இரவு 11 மணி வரைக்கும் படம் பார்த்து, அதுக்கப்புறமா அதை பற்றி வெடிகிற வரைக்கும் 2 அல்லது 3 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்துட்டு அல்லது பேசுபவர்களிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உள்வாங்கு திறன் என்ற ஒன்றை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் உள்வாங்கு திறனை பெற்றுக்கொண்டிருந்ததன் மூலம் மட்டுமே இன்றைக்கு உங்கள் மத்தியில் வந்திருக்கிற ஒருத்தர். ஒன்று வாசித்தல், கேட்டல், பார்த்தல், அனுபவித்தல். ஊருலகமெல்லாம் சுற்றி பயணங்கள் செய்து பல்வேறு மக்களுடைய வாழ்வையும் கலாச்சாரத்தையும் எல்லாம் அவர்களோடு கலந்து பழகி வாழ்ந்து பார்த்து அனுபவித்தது, அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு படைப்பாளனாக என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு புனைவில் உண்மை என்ற ஒரு தலைப்பை கொடுத்துருக்கிறார்கள். எனக்கு இந்த தலைப்பு பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் வரலாறும் புனைவுகளும் என்ற ஒரு ஆய்வில் 3 நாட்கள் இருந்து ஆய்வு செய்தவன். வரலாற்றில் எங்கெல்லாம் புனைவுகள் கலந்திருக்கு அப்படிங்கிறது குறித்த பாண்டிச்சேரி பிரெஞ்சு நூலகத்தில் நடத்தப்பட்ட, தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமைகளோடு கூடி நடத்தப்பட்ட ஒரு பண்பாட்டு ஆய்வில், வரலாற்று ஆய்வில் பங்கெடுத்து கொண்டவன் நான். அதுபோக நான் ஏராளமாக வாசிக்கிற பழக்கம் கொண்டவன். வாசிக்கிற போது பார்த்திங்கன்னா, நாம் எதையை வாசிச்சுட்டு இருந்தாலும் நல்ல எழுத்தாளன் எழுதியிருந்தா, ஆகச்சிறந்த படைப்பாளன் ஒரு நாள் அது உருவாக்கப்பட்டிருந்தா, அந்த வாசிக்கக்கூடிய உலகத்துக்குள்ளே, அது கற்பனை உலகமாக இருக்கலாம், வரலாற்று உலகமாக இருக்கலாம், பிற தேசங்களினுடைய ஒரு குறிப்பிட்ட காலகட்ட நிகழ்ச்சியாக இருக்கலாம், அதுக்குள்ளே மூழ்குவது வழக்கமாகும். இப்படி மூழ்குகிற தன்மை நம்மளை அப்படியே ரசிகனாக கொண்டாட வைக்கும். இல்லைன்னா அவர்களுடைய ஃபாலோயராக, அவர்களை பின்தொடர்பவர்களாக, அவர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்மை கிட்டத்தட்ட அடிமைப்படுத்துகிற ஒரு தன்மை வரைக்கும் எழுத்துக்கு சக்தி இருக்குது. நல்ல படைப்பாளன் எழுதியிருந்தால் அந்த சக்தி இருக்குது.
இன்றைக்கி நாம் நல்ல படைப்பாளர்களுடையது தேடி தேடி படிக்கிற பழக்கம் கொண்டிருந்ததுனால ஒவ்வொரு நூலுக்குமே நாம் அப்படி உள்ளே போய் சிக்கிற ஒரு தன்மை வந்துடும். குறிப்பாக எனக்கு அந்த தன்மை இருக்குது. நான் அலெக்சாண்டருடைய வரலாறு குறித்து படிச்சுட்ருக்கிற போது நான் படிச்சுட்ருக்கிற சினிமா வழியாக பல நிலங்களை பார்த்துருக்குறோம். ஐரோப்பிய நிலங்களை பார்த்துருக்குறோம். ரோம் ஏதென்ஸ் நகரத்தை பார்த்துருக்குறோம். நாம் அந்த பாமீர் முடிச்சு என்று சொல்லக்கூடிய மலை பிரதேசங்களை படிச்சிருக்கிறோம். அதுபோக படங்கள் வழியாக பார்க்குறோம். இப்படி படங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வாசிப்பில் அலெக்சாண்டர் வரலாறு குறித்து படிக்கிற போது சைப்ரஸ் நதிக்கரையில் அவர் ஓடுகிற குதிரையை ஓடுகிற போது ஓட்டமும் அதனுடைய காலடியில் துள்ளி தெரிக்கிற மண்ணும் என் கண்ணுக்கு தெரியும். அவன் எழுதுகிறவன் அவ்வளோ நட்பமாக அழகாக எழுதியிருப்பான். சைப்ரஸ் நதிக்கரை ஓரத்தில் அவங்க கூடாரங்கள் அமைத்து தங்குற இடங்களில் பானைகளை புதைச்சி திரும்பி வரும்போது உணவருந்துவதற்காக அவங்க திராட்சை பழங்களை பானையில் போட்டு அடைக்கிறது, அதை போட்டு மண்ணில் புதைச்சி வைக்கிறது, இதெல்லாம் நாம் படிக்கிற போது நாம் அதை கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா எழுதியிருப்பாங்க. அப்புறம் பூமியிலேயே கடுமையான நிலப்பரப்பு என்று அலெக்சாண்டர் ஒத்துக்கொண்ட நிலப்பரப்பாக சட்லஜ் நதிக்கரையை பற்றி படிக்கிற போது சட்லஜ் நதிக்கரையை பற்றி நாம் பூகோள ரீதியாக படிக்கிறதும் திரைப்பட காட்சியாக சட்லஜ் நதியை பார்க்குறதும் இன்றைக்கு சட்லஜ் நதிக்கரை நிலப்பரப்பாக இருக்கக்கூடிய அந்த இந்தோ பாகிஸ்தானுக்கு இடைப்பட்ட எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய அந்த 350 கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளெல்லாம் மனிதர்கள் வாழவே முடியாத பகுதி என்று நாம் வரலாறு பூகோளவியலாகவும் நாம் படிச்சுக்கிறோம். அப்போ அவங்க குறிப்பிடுற அந்த கடுமையான நிலப்பரப்பில் கொடுமையான பாம்புகளும் பயங்கரமான விலங்குகள் நிறைந்த அந்த நிலப்பரப்பை நாம் கற்பனை பண்ணி பார்க்குறோம். ஒரு எழுத்தாளனுடைய எழுத்து வழியாகவே நாம் இதை ஒரு காட்சி ரூபமாக பார்க்குறோம். இப்போ எழுத்துக்கு நாம் ஆதாரம் தேடுறோம். இப்போவும் அந்த பகுதி தலிபான்ஸ் வாழ்கிற அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அங்கே வேறு யாருமே வாழ முடியாது. அலெக்சாண்டர் பற்றி அவர்களை உடன் பயணித்தவர்கள் குறிப்பெழுதியதையெல்லாம் வாசித்து தான் அலெக்சாண்டர் வரலாறை பற்றி எழுதியிருப்பாங்க. ஆனால் வரலாறு எழுதுகிற போது இதையெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்கிற முடியுது. ஆனால் அலெக்சாண்டர் தோற்கடிக்கப்படுகிறதுக்கு ஒரு கடுமையான போரை சந்திக்கிறார். இங்கே அந்த போரில் புருஷோத்தமன் என்கிற மன்னன் அவரை எதிர்த்து போர் புரிஞ்சு வெற்றிக்கு நெருக்கமான அளவுக்கு கடுமையான தாக்குதல் கொடுக்குறான். இறுதியில் தோற்கடிக்கப்படுறான். அதற்கு தோற்கடிக்கப்பட்டது காரணம் அவனது சகோதரன் அந்த போரில் கலந்து கொள்ளவில்லை. அவன் ஒரு இன்னொரு பகுதியை சேர்ந்த சிற்றரசன். அவன் அந்த போரில் பங்கெடுக்காததுனால தான் தோற்று போனதாக அவன் குறிப்பிடுறான். இப்போ வரலாறு குறித்து இவ்வளவு நல்லா படிச்சுட்டு வந்துட்டுருக்கிற நாம் இப்போ எழுதுகிற அந்த மொழிபெயர்ப்பாளன் அல்லது அந்த எழுத்தாளன் அங்கே எழுதுகிறான், இந்தியாவில் நடந்த இந்த மாபெரும் துரோகத்தால் வரலாற்றில் நாம் பெரும் அவமானப்பட்டோம்னு எழுதுகிறான். அட கேனப்பையலே, அவன் 2533 வர்றான். கிமு 533 பிறந்து அதுக்கப்புறம் வர்றான். அப்புறம் நான் அவன் சேர்றதுக்கு 10-13 வருடங்கள் 10 வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு. திரும்பி போகிறதுக்கு 2 வருடம் ஆக 14 ஆண்டுகள் அவன் வெளியில் வாழ்ந்திருக்கான். வரலாறு ரீதியாகவும் வரலாற்று உண்மைகளையும் புனைவு இலக்கியத்தையும் நாம் வரலாறாக வாசிக்கிற போது அவன் அப்போ இந்தியான்னு எழுதுகிறான். அப்போ இந்தியான்னு ஒன்றே இல்லைடா, அங்கே இந்தியாவில் நடைபெற்ற இந்த மாபெரும் துரோகம்ங்கிறான். அப்போல்லாம் அவங்கெல்லாம் சிற்றரசர்கள். அப்போ இந்தியான்னு ஒரு நாடே கிடையாது, அது ஒரு சின்ன நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் அவர் பல்வேறு நிலப்பரப்புகளை கடந்து வந்த சாகசங்களெல்லாம் நாம் படிக்கிறோம். சுமார் 1.5 லட்சம் பேர் மேலே அவர் கடந்து வந்த போர்ப்பு காலத்தில் கொல்லப்பட்டிருப்பாருங்கிற தகவலெல்லாம் இருக்குது. கொல்லப்பட்டிருக்க கூடுங்கிற தகவலெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டு வர்றோம். ஏன்னா இப்போவே பாலை நிலப்பகுதியாக இருக்குது, மக்கள் குறைவாக இருக்கிறாங்க. 2500 வருஷத்துக்கு முந்தி அத்தனை மக்கள் இருந்திருக்கவா போகிறாங்கங்கிற மாதிரி எதை எடுத்துக்கணுமோ எதை விடணுமோ நம்ம விட்டுட்டு வர்றோம். ஆனால் இங்கே கொண்டு வந்து சொருகிறான் பாருங்க ஒரு வார்த்தையை, இந்தியாங்கிற ஒரு வார்த்தை போடுவான். இப்போ இந்தியாங்கிற வார்த்தை அப்போ இல்லவே இல்லை. இப்போ இந்தியா இருக்கா இல்லையா? இந்தியா இருக்குது. இந்து குஷ் மலைகளுக்கு தெற்கிலும் கிழக்கிலும் பறந்து விரிந்து கிடந்த அந்த நிலப்பரப்பு இண்டஸ் மக்கள் வாழ்ந்த அந்த நிலப்பரப்பாக அன்றைக்கு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இண்டஸ்ங்கிற வார்த்தை அதில் பயன்படுத்தப்படுது. இந்து குஷ் மலைகள் என்று நாம் இன்றைக்கும் வரலாற்றில் பார்க்குறோம். அந்த மலைகளுக்கு தெற்கிலும் கிழக்கிலும்னு. இப்போது ஒரே சமயத்தில் ஒரு வரலாறை படிக்கிற போது வரலாற்றின் புனைவு வழியாக ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போய் கற்பனை பண்ண தெரிஞ்ச நம்மளுக்கு, அதுக்குள்ளே ட்ராவலாக முடிஞ்ச நம்மளுக்கு
அதுக்குள்ளே எங்கேயாவது இடைச்செருகலாக அந்த பேருண்மைகளை ஆதாரமாக வச்சு தான் எழுதுகிறான். செல்யூக்கஸ் நிக்கோடர் இருந்தார், அவர் கூட அப்போ இருந்த ஓலைச்சுவடிகள் கொள்ளையடிக்கப்பட்ட உலகின் மன்னன். ஓலைச்சுவடிகள் கொள்ளையடிக்கப்பட்டது உண்மை. ஏன்னா அவன் அறிவு திருடன், அறிவை தேடுபவன். அதனால் அவன் இதெல்லாம் ஒரு உண்மைகள். ஆனால் இந்த உண்மைகளுக்கு இடையில் புனைவு அப்படி அழகாக நுழைஞ்சு உள்ளே வரும். அந்த புனைவுக்கு சில நோக்கங்கள் இருக்கும். அது எழுதுபவனுடைய நோக்கத்தை பொறுத்து இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரே சமயத்தில் வரலாறாகவும் அதுக்குள்ளே நிறைஞ்சு கிடக்கிற புனைவுகளை கண்டுபிடிக்கிறதாகவும் நீ ஒரு வாசிக்க தன்னியல்பில் நீ ஒரு பகுப்பாய்வாளனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இதுக்கு அலெக்சாண்டர் வரலாறுங்கிறது எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. அலெக்சாண்டர் படம் வந்திருக்கு. இப்போ நல்ல படம், ஆஞ்சலினா ஜோலி நடித்த படம். அதனால் நீங்கள் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது, பாருங்கள். வரலாறு புஸ்தகம் 2-3 பேர் தமிழில் எழுதியிருக்காங்க, அதையும் படிங்க. இந்த உண்மைகளை உங்களால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். இன்னும் அதிகமாக உங்கள் மன நெருக்கத்துக்கு உங்களோடு நெருக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக சொல்லப்போனால், கல்கி என்கிற தமிழகத்தினுடைய மாபெரும் எழுத்தாளரை பற்றி உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக சமீப காலத்தில் வந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கு பின்னாடியாவது கல்கி என்ற ஒரு நாவலாசிரியன் குறித்த பார்வையை நவீன இளம் வாசகர்கள் கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த வாசகர்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிற மூத்தவங்க அத்தனை பேரும் பொன்னியின் செல்வனையும் சிவகாமியின் சபதத்தையும் படிக்காமல் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கல்கி ஆசான், மொழியியல் வல்லுனர். மணிப்பிரவாக மொழியும் தமிழும் கலந்து பின்னி எடுத்துகிட்டு போவான். 1000 பக்கம் 2000 பக்கம் தான் எழுதுவார் அவர். அவரோட அவ்வளவு அழகான புனைவுகள் அவருக்குள்ளே இருக்கும். இப்போது அவர் எழுதின கல்கி பொன்னியின் செல்வனில் இருக்கிற அத்தனை பேரும் வரலாற்றில் கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்ட பெயர்கள் தான். அது அருள்மொழிவர்மராக இருக்கட்டும், அல்லது இன்னொரு கரிகால் பெருவளத்தான் இருக்கட்டும், அந்த அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழனாக உருவாகிற அந்த வரலாற்று காலம், அவனுக்கு சொந்த சகோதரி குந்தவை, அவனுக்கு இருந்த காதலி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா செப்பு பட்டயங்கள் தோண்டி எடுக்கப்பட்டதிலையும் கல்வெட்டுகளிலும் ஓலைச்சுவடிகளில் பதியப்பட்டிருக்கிற விஷயங்களும், அந்த இறுதியில் கரிகால் பெருவளத்தனுடைய மரணமும், அடையாளம் தெரியாமல் போர்க்களத்தில் மாபெரும் வீரனவன் 100 பேர் வந்திருந்தால் வெட்டி கொண்டிருப்பான். எங்கேயோ ஒத்தையாசிக்கு அவன் சிதைக்கப்பட்டிருக்கான். அப்போ ஒரு வரலாற்றில் எங்கேயோ ஒரு இடைவிட்டு போன ஒரு சில பக்கங்களை தன் கற்பனையில் கல்கி எழுதிட்டு வர்றார். இப்போ கல்கியோட பொன்னியின் செல்வனை படிச்சுட்டு அதுதான் சோழ வரலாறு என்று நம்பக்கூடிய அளவுக்கு தான் அன்றைக்கு மாணவ மாணவிகளும் இளைஞர்களும் இருந்திருப்பாங்க. ஏறத்தாழ தஞ்சாவூர் மற்றும் அந்த சுற்றுவட்டார நிலப்பரப்பு முழுவதும் நம்ம ஒரு சிறு பயணம் செஞ்சீங்கனாலே, பொன்னியின் செல்வனை படிச்சுட்டு ஒரு சிறு பயணம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு முழுவதும் அதை கண்ணுக்குள்ளே வந்துடும். சோழ சாம்ராஜ்யம், அந்த நிலப்பரப்பு எல்லாமே வந்துடும். அப்போ பொன்னியின் செல்வன் என்ற அந்த நாவல் ஒரு புனைவு என்று எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டிருந்தாலும், அது வரலாற்றுக்கு சமமாக இன்றளவிலும் 50 வருஷம் கழிச்சும் அது சினிமா எடுக்கப்பட்ட பிறகும் சினிமாவுக்குள்ளே அவர் எழுதினதை இவங்க காலத்துக்கு ஏற்ப, ஏன்னா சினிமா உங்களுக்கு சினிமா ஒரு படைப்பு என்ற வகையில் பொன்னியின் செல்வன் என்ற மாபெரும் படைப்பை நாம் இங்கே இருக்கிறவங்க பெருவாரியான பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். அதில் வர்ற தேவராட்டம் என்ற ஆட்டம் அது தேவராட்டமா என்றால் இல்லை, அது நவீன கலைகள் பலவற்றையும் இணைச்சு தேவராட்டம் என்ற ஒன்று நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்ட தேவராட்ட கூத்துக்குழுக்களுக்குள் இருந்த பல்வேறு கலைகளை ஒருங்கிணைத்து ஒரு ஆட்டத்தை நிகழ்த்தி காட்டுறார். அது சினிமா நிகழ்த்து கிடையாது. காட்சி ரூபமாக படுத்தும்போது ஒரு வசீகரிக்கணும் பார்வையாளனை. அதுக்காக அவர் பிரம்மாண்டமாக கட்டி அந்த மாதிரி எடுக்கிறார், படத்தை எடுக்கிறார். அதுக்குள்ளே வர்ற ஆண்கள் பெண்கள் ஆடுகிற ஆட்டம் நம்மூர் சதங்கை ஆட்டமா, வள்ளி கும்மியா இல்லை, 1000 வருஷத்துக்கு முந்தி பாப் ராக் ஜாக் மியூசிக்கு மிக்சிங் எல்லாம் கிடையாது. ஆனால் ஒரிஜினலான தமிழிசை மட்டும்தான் இருந்தது. ஆனாலும் நவீன சினிமாவாக அது எடுக்கப்படும் போது அதுக்குள்ள நவீன கலைகளை அவங்க அழகாக மிக்ஸ் பண்ணுறாங்க. வணிக தந்திரம் என்று சொல்லலாம், அல்லது படைப்பு சுதந்திரம் என்று சொல்லலாம். ஆனால் நாம் பார்வையாளர்களாக இருக்கிறவங்க அதுதான் தேவராட்டம் என்றோ அதுதான் வள்ளிக்கும்மின்னோ நாம் கற்பனை பண்ணிடக்கூடாது. அப்போ புனைவாக எடுக்கப்படுகிற இந்த காட்சிகளுக்குள்ளே நாம் எங்கே நம்புகிறோம்னா, சில பெயர் சொற்கள் எல்லாம் உண்மை. அந்த நிலப்பரப்பு
அவங்க சொல்கிறாங்க. அந்த நிலப்பரப்பெல்லாம் உண்மை. இப்போது காலம் 1050 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்றைக்கி 20 வருஷத்தை சேர்த்திட்டிங்கன்னா ஒரு 5070 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த காலகட்டமும் சேருது. அப்போ காலத்தையும் இடத்தையும் இணைத்து கொண்டு செப்பேடுகளிலோ வரலாற்றில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளிலோ அல்லது தொல்லியல் ஆய்வாளர்களுடைய கண்டுபிடிப்புகளின் மூலம் கிடைத்த பெயர்ச்சொற்களையோ பயன்படுத்தி கொள்ளுவதன் மூலம் ஒரு புனைவை பேருண்மையாக மாற்றிட முடியும். ஒரு அப்பாவி வாசகன் இதுதான் வரலாறு என்று நம்பிட முடியும். அப்போ அது மாதிரி நடக்கப்படுற வரலாற்று ரீதியான புனைவுகளில் ஆங்காங்கு சொருகப்படும் உண்மை அதற்கு வலிமையை தந்துடுது, அதுக்கு ஒரு பெரிய இருப்பிடத்தை கொடுத்துருது. பொன்னியின் செல்வனுக்கு கிடைச்ச இருப்பிடம் என்னன்னா, அது 50 ஆண்டுகளுக்கு மேலாக 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக எழுத்துலகத்தில் இன்றைக்கும் விற்பனையாகி கொண்டிருக்கிற புத்தகம். இன்றைக்கி அதெல்லாம் அரசுடைமையாக்கப்பட்டாச்சு. யார் வேணாலும் அச்சடிச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு சில லட்சங்கள் இருந்து நீங்கள் அச்சடித்து வச்சிங்கன்னா நீங்கள் ரோட்டில் வச்சு பொன்னியின் செல்வனை விற்று காசு வாங்கிக்கலாம். அது பொது சொத்தாக மாற்றப்பட்டு விட்டது. பேரறிவுகள், தொகுக்கப்பட்ட பேரறிவு வெகுஜனங்களுக்கு ஒப்படைக்கப்பட வேணும். அந்த வகையில் அது வந்துருச்சு. ஆனால் அப்படி அச்சடிக்கிற எல்லா புத்தகமும் விற்றுருமா? ஆனால் பொன்னியின் செல்வன் இன்றளவிலும் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அதற்கு அவருடைய மொழி வசீகரம் மட்டுமல்ல காரணம், அதுக்குள்ளே செருகப்பட்டிருக்கக்கூடிய உண்மை என்ற தன்மையை உருவாக்கின அவருடைய அந்த அற்புதம்தான் அவருடைய மிகப்பெரிய புனைவது. சிவகாமியின் சபதம் படித்தவர்கள் யாராவது இருந்தீர்களானால் அவர்களுக்கு நிச்சயம் தெரியும். பல்லவர் நரசிம்மர் பல்லவர் இருந்தார். நல்ல மல்யுத்த வீரர், அரண்மனையில் போற்றி பாதுகாக்க வளர்க்கப்பட்டவர். அவருடைய தந்தை மகேந்திர பல்லவர் வாழ்ந்த அவருடைய 30-35 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் ஒரு போர் கூட நடத்தாதவர். நீங்கள் ஹிஸ்ட்ரி எப்படி அழகாக இருக்கு பாருங்கள். மகேந்திர பல்லவன் போர் நடத்தாதவன். ஒரு மன்னன்னா வரலாற்றில் நிலை நிற்கிறக்கு அவன் மாபெரும் போர்களை சந்திச்சிருக்கணும், மாபெரும் வெற்றிகளை சந்திச்சிருக்கணும், அல்லது வரலாற்றில் குறிப்பிடத்தக்க தோல்வியாக சந்திச்சிருக்கணும். அப்படி பெரும் தோல்வியை வாதாபியினுடைய 2ஆம் புலிகேசியிடம் சந்தித்தவர் தான் மகேந்திர பல்லவர். நீங்கள் இப்போ சிவகாமியின் சபதம் படித்தீங்கன்னா மகேந்திர பல்லவரும் வாதாபியும் வடபெண்ணை ஆற்றங்கரையில் நின்று உரையாடி கொள்ளுகிற அந்த உரையாடலை அப்படியே சினிமா பார்க்குற மாதிரி பார்க்கலாம். 2 பேரும் குதிரையில் சுற்றிகிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி பொன்னியின் செல்வனில் அந்த சீனை வச்சுருப்பாங்க. விக்ரம் சார் குதிரையில் சுற்றிகிட்டே பேசுவார், டைலாக் பேசுவார். நீங்கள் இதில் காட்சி ரூபமாக காட்டப்பட்டிருக்கிற இந்த சீனை அவர் பொன்னியின் செல்வனிலேருந்து எடுத்தாருன்னு நான் நினைக்கல. பொன்னியின் செல்வன் படம் எடுக்கிறதுக்காக அவர் கல்கியினுடைய எல்லா நூல்களையும் வாசிச்சிருக்கக்கூடும். அப்போ வடபெண்ணை ஆற்றங்கரையில் வாதாபியும் மகேந்திர பல்லவரும் நேருக்கு நேர் சந்தித்து இப்போ சுற்றி வர படைகள் நிற்க 2 பேரும் குதிரையில் சுற்றியபடியே உரையாடி கொள்கிற அந்த உரையாடல் காட்சி தான் என் மனக்கண்ணுக்கு வந்தது. பொன்னியின் செல்வன் எடுக்கிறதுக்கு வடபெண்ணை ஆற்றங்கரையில் காட்சியை எடுத்து உள்ள சொருகிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்ம இப்போ அதுவும் படிக்கிறோம், இதுவும் படிக்கிறோம், இந்த படம் பார்க்குறோம், அந்த படம் பார்க்குறோம். அதனால் நம்மளால் இப்போ ஆய்வு செய்யவும் முடியுது, பகுப்பாய்வு செய்யவும் முடியுது. இன்னும் பறந்து விரிந்து படைத்தவன் என்ன படைத்திருக்கிறானோ அதை காட்டிலும் அதுக்குள்ளே ஊடுருவி படைத்தவனுடைய இடைவெளிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய எழுதப்படாத விஷயத்தை கூட ரசிக்க முடியும். அதுதான் படைப்பாளனாக உங்களை மாற்றும். ஒரு நல்ல சிறந்த படைப்பு உங்களை ஆகச்சிறந்த படைப்பாளியாக மாற்றிவிடும் அற்புதம் அதுதான். அப்போ பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் அப்படி நினச்சேன். எனக்கு கல்கியின் சிவகாமியின் சபதம் காட்சி தான் வந்தது. இப்போ மகேந்திர பல்லவர் போர் தொடுக்கல. அவர் இப்போ அவருக்கு பேர் சித்திரக்கார புலி. அவருக்கு பேர் சித்திரக்கார புலி அப்படின்னா என்னென்னா, ஒரு மன்னன் ஓவியனாக இருந்திருக்கான். ஓவியம் வரைவதும் சிற்பம் செய்வதும் கலைகளை ரசித்து கொண்டு வாழ்வை ஆனந்தமாக கழித்து வாழ்ந்தவன் அவனுக்கு தான் ஒரு நெருக்கடி வருது. தமிழகத்தில் கலைகள் சிறப்பாக இருக்குது, கோயில்கள் பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா வாதாபி வடக்க நர்மதை எல்லைக்கும் நர்மதை நதிக்கும் தெற்கு பகுதியில் இருக்குது. அந்த பகுதியைச் சேர்ந்த மன்னனான புலிகேசி ஒரு தன்னை சுற்றிலும் நிகழ்ந்த நிலப்பரப்புகளில் தன்னுடைய அரசை நிலைநிறுத்தி கொள்வதற்காக சூலமான அரசை உருவாக்குறதுக்கு அவன் பெரும் போர்களை நடத்தி நர்மதையை தாண்டி வடக்கு எல்லை வரைக்கும் போயிட்டு வந்தவன். இப்போ தன்னை சுற்றி வந்துட்டு இருக்கிற போது அஜந்தா எல்லோர ஓவியங்களை அவன் வியந்து பார்க்குறான். எவன்டா வேலை இல்லாதவன் இத்தா பெரிய மலைகளை எல்லாம் வெட்டி குடஞ்சு இவ்வளோ அழகான சிலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கான்னு சொல்லி அவன் அப்போ தான் பார்க்குறான். அந்த சிற்பக்கலைகளை எல்லாம் பார்க்க தொடங்கி அவன் சின்னதாக ஒரு ரசிகனாக மாறும்போது அவன் கூட இருக்கிற மெய்காப்பாளர்கள் மற்றவர்கள்லாம் சொல்கிறாங்க,
தமிழகத்தில் இதை விடங்க கோயில்கள் சிற்பங்கள்னால் இது என்னங்க நம்ம ஊரில் இந்த ஒன்று தான் இருக்குது, அங்கே இன்னும் நிறையா இருக்குதுங்க. அப்படிங்க அவன் தெற்கு நோக்கி வர்றான், தென் நிலத்தை பார்வையிடத்தான் வர்றான். ஏன்னா நின்று ஆட்சி புரியறதுக்கு அவன் விரும்பலை, இந்த இடத்த பார்க்கறதுக்கு வர்றான். அவன் எதிர்ப்பவர்களை வெற்றி கொண்டு தன்னை ஒரு மன்னனாக அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக படையோடு வர்றான். அவன் வரும்போது அவனை எதிர்க்கிற சக்தியாக மகேந்திர பல்லவருக்கு சக்தி பத்தலை, ஏன்னா அவர் போரே நடத்தலை. அதனால் படைபலம் வீரியமாக வச்சிருக்கல. போரில் தோற்கடிக்கப்படுறாரு, பெருங்காயத்தோடு கோட்டைக்குள் திரும்புகிறாரு. காஞ்சி கோட்டை அடைக்கப்படுது. ஒரு வருடம் நோய்வாய்ப்பட்டிருந்து உடலில் ஏற்பட்ட மரணக்காயங்களால் பாதிக்கப்பட்டு முதுமை மற்றும் போரினுடைய ரணங்களால் வழிபட்டு தோல்வியினுடைய ஆழமான வலியினால் உந்தப்பட்டு அவர் மெல்லமாக சாகிறாரு. ஒரு வருடம் இப்படி போகுது. கோட்டை அடைபட்ட கோட்டை 3 ஆண்டுகள் மழை வரல. கோட்டையை சுற்றிலும் 50,000 பேரால் நிகழ்த்தப்பட்ட பெரும் பேரழிவு. அனைத்து கிணறுகளும் மூடப்படுது. எதிரி படைக்கு தண்ணி கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக மகேந்திர பல்லவரே 8 குளங்களை உடைக்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற வீராணம், இன்றைக்கி நாம் சென்னையை சுற்றி இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டமெல்லாம் எந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்களோ அந்த குளங்களின் பெயர்கள்லாம் அந்த புக்கில் இருக்கும். அதெல்லாம் அதுக்கு முன்பே உருவாக்கப்பட்டவை. அந்த குளங்களில் இருக்கிற நீர் வெட்டப்பட்டிருக்கு. ஒரு போர்க்காலத்தில் நடத்தப்படுகிற யுத்த தந்திரங்களாக வரலாற்றின் உண்மைகள் இதெல்லாம். ஆனால் சிவகாமியின் சபதத்தில் வர்ற அந்த சிவகாமி உண்மையாக சிவகாமி என்ற நாயகி வர்றா. இங்கிருந்து 1000 பெண்கள் கடத்தி செல்லப்படுறாங்க. காஞ்சிபுரத்திலிருந்து வாதாபி புலிகேசி மன்னனால் வெற்றிக்கு பின்னாடி ஆண்கள் கொல்லப்படுறாங்க, முதியவர்கள் துரத்தி அடிக்கப்படுறாங்க, இளைஞர்கள் கொல்லப்படுறாங்க, கைது செய்யப்பட்டவர்கள் அடிமைகளாக அழைத்து செல்லப்படுறாங்க, ஆயிரக்கணக்கான பெண்கள் அழைத்து செல்லப்படுறாங்க. இதெல்லாம் நடந்திருக்குது. போர்னா இதெல்லாம் நடக்குது. அன்னைக்கும் நடந்தது, இன்றைக்கும் நடக்குது. இனிமேலும் போர் என்றால் அழிவு வந்தால் நடக்கும். மனிதன் அவ்வளோ உலகின் பயங்கரமான வன்மமான ஒரு உயிரி. அதனால் அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த 1000 பெண்களில் ஒருத்தி சிவகாமி அப்படின்னு இவர் ஒரு பாத்திரத்தை வைக்கிறார். அந்த சிவகாமியை தேடி நரசிம்ம வல்லவன் திரும்ப போகிறான். 2 காரணங்கள் அவனுக்கு. ஒன்று, தன் காதலி கடத்தி செல்லப்பட்டு விட்டால். இன்னொன்று, காஞ்சியை சுற்றி இருந்த நிலப்பரவையும் அழிவுக்குள்ளாக்கின வாதாபியை வெற்றி கொண்டு, புலிகேசியை வெற்றி கொண்டு, வாதாபியில் நிறுவப்பட்டிருந்த காஞ்சிபுரத்தை வெற்றி கொண்டதற்காக நிறுவப்பட்ட அடையாள சின்னமாக இருந்த நினைவு தூணை தகர்க்கணும். இதுதான் நரசிம்ம வல்லவனுடைய நோக்கம். அடுத்து 9 ஆண்டுகள் அவன் படை கட்டுறான், மக்களை தயார்படுத்துகிறான், புனருத்தானம் செஞ்சுக்கிறான், எல்லாம் செய்கிறான், படை நடத்திட்டு போகிறான். லட்சக்கணக்கான பேர் போயிருக்காங்க. அந்த பாதை தான் இன்றைக்கும் நாம் சொல்லக்கூடிய கர்நாடகா எல்லையை தொட்டு பெங்களூர் வழியாக கோலார் மற்ற அந்த நிலப்பரப்பு வழியாக சென்று சோலாப்பூர் வழியாக போகிற அந்த பயணப்பாதை தான் நரசிம்மன் போன பாதை என்று, அது இராணுவத்தால் உருவாக்கப்பட்ட பாதை என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு படை நடத்தி போயிருக்கான். இதெல்லாம் உண்மை. ஆனால் அங்கே புனைவு என்னன்னா, புலிகேசி சிவகாமியை அடிமைப்படுத்தி இருப்பதும், அடிமைப்படுத்தப்பட்டு நடன பெண்ணாக அவளை மாற்றி வைத்திருப்பதெல்லாம் வரலாற்றினுடைய புனைவு பக்கங்கள். ஒரு ஹிஸ்ட்ரியாக உண்மையை அவர் எழுதுகிறாரு. ஆனால் அந்த உண்மைக்கு வெறுமனே பழிவாங்கும் உணர்ச்சி ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டி போக வச்சிருமா, 1500 கிலோமீட்டர் தாண்டி போக வச்சிருமா? ஒரு பழிவாங்கும் உணர்வு 1,00,000 பேர்த்த கூட்டிகிட்டு போக வைக்குமா? எவ்வளவு உணவு, எத்தனை யானைகள், எத்தனை குதிரைகள், பெண்கள். ஏன்னா உணவு சமைச்சிட்டே இருக்கணும், பெரும்படைக்கு உணவு ரெடியாகணும். கூட்டு வண்டிகளின் பின்னால் பெண்கள் நடந்துகிட்டே போகணும். பெண்கள் நடந்து போகும்போது குழந்தைகளை ஊருக்குள்ளே விட்டுட்டு போக முடியாது, பாதுகாக்கிற கிழவங்கிழவி இல்லை. அப்போ குழந்தைகளை கூட்டிகிட்டு போகணும். ஆக ஒரு போர்ப்படையினுடைய முன்னணியில் குதிரைப்படை போகுதுன்னு, நடுவில் காலாட்படை போகுதுன்னு, அதற்கிடையில் இன்ன பிற படைகளும் கூட்டு வண்டிகளில் உணவு சேகரிப்பாளர்களும் உணவுக்காக உற்பத்தி பண்ணுபவர்களும், இப்படி லட்சக்கணக்கான பேர் போகணும். 1,00,000 பேர் அல்லது 3,00,000 பேரை திரட்டிட்டு 1500 கிலோமீட்டர் நடந்து போவானா அப்படின்னு ஒரு கேள்வி கல்கிக்கு வந்துடுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அவனுடைய சுப்பீரியர் காதலி ஒருத்தி அங்கே இருக்கா. அது ஆண்மையினுடைய இழுக்கு. காதலி கடத்த செல்லப்படுவதும் காதலியை தேடி செல்லாவிட்டால் அது ஆண்மையினுடைய இழுக்கு. அப்போ அவன் தன்னை நிரூபிச்சுக்க விரும்புகிறான் நரசிம்மன். நான் நாட்டை பழி வாங்கினவுன்னா நான் திரும்ப பழி வாங்குவேன். வாதாபிக்கு அவர் போகிற போது பயங்கர ஆச்சரியம் அந்த கதையில். போர் படையை கொண்டு போய் நிறுத்திடுறாரு. பெரும்போர் நடக்கலை, ஏன்னா அங்கே பெரும் படை இல்லை. அப்போ வாதாபி வடக்கு நோக்கி பயணம் செஞ்சுருக்கார். அதாவது புலிகேசி வாதாபியிலிருந்து புலிகேசி நர்மதை நதிக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு மன்னர்களோடு
ஒரு சமரச உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக தன்னுடைய பெரும்படையை திரட்டிட்டு வடக்க போயிட்டார். அதனால் வாதாபி பாதுகாப்பற்று இருக்கிறது. பாதுகாப்பற்ற இடத்துல இவங்க உளவு ஸ்தாபனமெல்லாம் வச்சுருந்தாங்க. 30 கிலோமீட்டருக்கு ஒரு உளவு படை வச்சுருந்ததாகலாம் கல்கி அட்டகாசமாக எழுதிட்டு போகிறார். இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி உளவு படை 30 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இருந்திருக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பெல்லாம் உருவாக்குறாரு. அங்கே யாரும் இல்லாத நிலைமை காலம் பார்த்து இவங்க உள்ளே போகிறாங்க. அங்கே நரசிம்மர் பேசுகிற மாதிரி இவர் எழுதியிருப்பார். இப்போ படித்தீங்கனாலும் ரத்தம் தானாக சூடாகும். இப்போ கல்கி இதோட சிவகாமியின் சபதம் எடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா வாதாபி நகர எல்லையில் நின்று கொண்டு நரசிம்மன் பேசிய உரையை படித்து முடித்தா கொதி படைஞ்சு எதையாவது போலான்னு தோணிடும். அந்த மாதிரி ஒரு கோபத்தோடு நரசிம்மன் பேசினதாக எழுதியிருப்பார். அவர் பேசினாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அட்டகாசமான ஒரு உண்மை. ஒரு தந்தை கொல்லப்பட்ட போது, நாடு பழிவாங்கப்பட்ட போது, மக்கள் அங்கிருந்து கடத்தி செல்லப்பட்ட போது, தன் நாட்டு கிணறுகள் மூடப்பட்ட போது ஏற்பட்ட கோபம் 1000 வருஷமாக நீடிக்குது தமிழங்கிட்ட. 23ஆம் புலிகேசின்னு ஒரு காமெடி படம் எடுக்கிறான் நவீன கலைஞர். அந்த படத்தை கர்நாடகாவில் ஓடுறக்கு அவன் விட மாட்டேங்கிறான். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ அந்த கோபம் இன்னும் நீடிக்குது. 1000 ஆண்டுகால யுத்த முரண் நீடிக்குது. ஆக வரலாற்றில் இதுக்கெல்லாம் கற்பனை கதைகள் தான். கல்கி எழுதினதாகட்டும், சாண்டில்யன் எழுதின ஜலதீபம் ஆகட்டும், இன்றைக்கி நீங்கள் மோகன்லால் நடித்த அந்த ராவுத்தர் படம் ஒன்று பார்த்துருந்தீங்கன்னா அதில் கடல் போர் ஒன்று வரும். 3 படகுகளுக்கு இடையில் 2 படகுகள் போய் சந்திக்கிற ஒரு யுத்த காட்சி ஒன்று வரும். அந்த யுத்த காட்சியில் இந்த 2 படகு 3 படகை அழிச்சொலிக்கும். அந்த காட்சி நீங்கள் இப்போ இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. சாண்டில்யன் எழுதின ஜலதீபம் புத்தகத்தில் அந்த போர் செய்துகிற அந்த மாவீரன் ராவுத்தர் வருவான். அதில் காலம் மாறி இருக்கலாம், காலகட்டத்தை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் இடைவெளி விழுந்திருக்கலாம். ஆனால் அந்த இடைவெளி விட்டது போகவும் அது பேருண்மை என்ன எடுத்து அதில் ஃபிட்டப் பண்ணுறார். ஜலதீபத்தில் வர்ற டல்ஹவுசி பிரபு இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான மூலகர்த்தாவான முதலான மனிதன் என்று இன்றைக்கி பிரிட்டிஷ் அரசாங்கத்தாலும் கொண்டாடப்படுது. வரலாற்று ஆசிரியர்கள் ராபர்ட் கிளைவை இன்றைக்கும் நம்ம அந்த கதை வழியாக தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆக வரலாற்றுக்குள்ள புனைவுகள் வழியாக வரலாற்றை நெருங்குபவர்களும் ஒரு புனை விளக்கியம் செய்பவர்கள் கூட சமகாலத்திய அல்லது வரலாற்று காலத்திய வாசகனுடைய மனோபாவத்திற்கேற்ப நாயகியரை உருவகப்படுத்துவதன் மூலம் அதுக்கு ஒரு பேருண்மையை கொடுக்க முடியும், பெரும் சக்தியை கொடுக்க முடியுது. காலம், இடம், வரலாறு, புவியியல், பூகோளம், மனிதர்கள், உறவு, முரண் இவை எல்லாவற்றையும் ஆகச்சிறப்ப படைப்புக்குள்ளே சொருகுனீங்கன்னா அந்த படைப்பு காலம் கடந்து நிற்கும். அப்படி நின்றவர்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேசியிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு படைப்பாளர்களாக மாறுவதற்கு உங்களில் யாராவது இருந்திருப்பீர்களானால் இது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த உரை பயன்படும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையிலே எனக்கு வாய்ப்பளித்த இங்கே சிறுவாணி இலக்கிய திருவிழா நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, இந்த கல்லூரியிலிருந்து என்னை நூலக குழுவாக இருந்தும் மற்றவர்கள் அழைத்தவர்களுக்கும் சரி, மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கங்களையும் கூறி முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக நீங்கள் குறிப்பிட்ட நாவல்கள் யதார்த்தவாத இலக்கியங்களினுடைய பட்டியலுக்குள்ளே சேரக்கூடிய நாவல்கள். யதார்த்தவாத இலக்கியங்கள் வாழ்வு அனுபவங்களிலிருந்து பிறக்குது. ஒரு படைப்பாளன் தான் எழுதுகிற படைப்பு குறித்த தன்னுடைய சொந்த அனுபவம் மற்றும் கேள்விப்பட்ட செய்தி அல்லது வாசித்து அறிந்து கொண்ட அனுபவ அறிவு இதனாலெல்லாம் அவன் ஒரு யதார்த்தத்தை அவன் தன்னுடைய வாழ்வு அனுபவ ரீதியாக படைக்கிறாங்க. அப்படி படைக்கப்பட்ட நாவல்களில் தான் செங்கல் குறித்ததோ அல்லது சென்னல் குறித்ததோ அல்லது பிரபஞ்சன் எழுதின ரப்பர் தோட்டம் குறித்ததெல்லாம் அவர் அதுக்காக அங்கே போய் 2 வருஷம் வாழ்ந்தார். அங்கே அப்போ தன்னுடைய சொந்த அனுபவமாக மாற்றுறாங்க. கருக்கல் எழுதின அந்தம்மா எல்லோரும் அங்கங்கே போய் அந்த நிலப்பரப்புகளை வாழ்ந்து ஒரு அனுபவத்தை உருவாக்கி அதை பற்றிய ஆழ்ந்த அறிவையும் அனுபவ உணர்வையும் பெற்று அதை தன் படைப்பு வழியாக கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எழுத்துலகத்தில் எத்தனை பேர் உண்மையாக எழுதுகிறாங்க அப்படிங்கிற நாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பெரும்பான்மையோர் எழுத்தாளர்கள் சொந்த பேரே வச்சுக்காதவங்க, புனைவ பெயர்களை பயன்படுத்துகிறவங்க நிறையா இருக்காங்க. காரணம் என்னென்னா, ஒரு எழுத்து உன்னை அடையாளப்படுத்திடும். என்னுடைய லாக்கப், என்னுடைய கட்டுதலை என்னோட காற்று, என்னுடைய எரியும் பட்டத்தரிசி, என்னுடைய வெப்பமற்ற வெல்வெளியில், என்னுடைய எம்ஜிஆர் திரைப்படங்களில் போர்க்கலைகள், இதெல்லாம் படித்தவங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அது மாதிரி ஒவ்வொரு படைப்பாளனும் அவன் எழுதி முடித்த படைப்பு வழியாக அவன் யாருன்னு நம்பலப்பட்டுருவான். கல்கி யாருங்கிறது பொன்னியின் செல்வன் சினிமா வந்த பிறகு நடந்த பிரம்மாண்டமான உரையாடலில் தெரிஞ்சிருச்சு.
அவர் மாபெரும் புனைவாளர், மாபெரும் எழுத்தாளர், ஆசான் தான். ஆனால் அந்த ஆசான் யாருக்காக எழுதினார், எதுக்காக எழுதினார்னு இப்போ ஒரு மாற்று கருத்து உருவாயிருக்கு. அப்போ ஒரு படைப்பாளன் தன் படைப்பு வழியாக வெளிப்பட்டுருவான். இப்படி வெளிப்படுற போது அவனுக்கு ஆபத்துகள் இருக்குது, பொருளாதார லாபம் இருக்குது. மணிரத்னம் ஐயாவுக்கு பொன்னியின் செல்வன் சினிமா எடுப்பது என்பது ஒரு மகா கலைஞனாக, படைப்பாளனாக, காட்சி ரூப அழகியலின் பிதாமகனாக தன்னை உருவகித்து கொண்டு வருவதன் மூலம் மிக பெரும் உலகத்தில் நடக்கக்கூடிய வணிகத்தை அடைவது. ஒரு 300 கோடி 350 கோடி போட்டு ஒரு 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வணிகமும் அதுக்குள்ளே இருக்குது. அந்த ரெண்டும் சேர்ந்து தான் அந்த சினிமா என்கிற படைப்பு உருவாயிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நாவல்களில் எல்லோரும் எழுதி சினிமா மொழிக்கு மாற்றும்போது நிறைய மாற்றிடுறாங்க அப்படின்னு நல்லா சொன்னீங்க. அதெல்லாம் மாற்றுவதற்கு படைப்பாளனுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்பது தான் இலக்கிய உலகம் சொல்கிற வார்த்தை. அதுக்கு வணிக காரணம், அவனை வணிகன்னு சொல்லலாம், வர்த்தகன்னு சொல்லலாம், மேட்டுக்குடி அரசியலாளர்னு சொல்லலாம், ஒடுக்கப்பட்டோர் விடுதலையாளர்னு சொல்லலாம். இப்படி ஒரு மதிப்பீட்டுக்குள்ளே நாம் வந்துக்க முடியுமே ஒழிய நாம் அவங்கள போய் நாம் நிர்பந்திக்க முடியாது. பேருண்மையை அடைவது எப்படின்னா அது ரொம்ப சுலபமானது. ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்ட விஞ்ஞான உண்மை. இப்போ தொல்லியல் துறையில் எடுக்கிறாங்க, 2600ன்னாங்க, 2200ங்கிறாங்க. இதுக்கு கார்பன் டேட்டா முறையை பயன்படுத்தி வேறு இந்த இடத்துல இந்த பொருள் கிடச்சிருக்குது, இது இந்த ஆய்வின் மூலமாக இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதுவே தான் சிந்து சமவெளியில் கிடச்சிது. இதுவே இந்த அங்கே கிடச்ச தங்கமும் இங்கே கிடச்சிருக்கிற தங்கமும் கோளாறில் எடுத்த தங்கமும் ஒன்று. அதனால் நம்மளுக்கு வெளியிலேருந்து தங்கம் வரல, கோளார் தங்கம் தான் இந்த நிலப்பரப்பு முழுவதையும் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் விஞ்ஞான ஆய்வு மூலமாக கார்பன் டேட்டா போன்றது, தொல்லியல் அறிவு, வரலாற்று குறிப்புகளினுடைய ஆய்வு அறிக்கை, இவற்றையெல்லாம் பொருத்தி பார்த்து தான் நாம் உண்மையை கண்டறியணும். உண்மையை கண்டறிதல் என்பது, பேருண்மையை நெருங்குதல் என்பது உன்னை நீ மேன்மேலும் விரிவாக்கி கொள்வது தான். அது ஒரு நூலிலோ ஒரு நாவல்லையோ ஒரு சினிமாவிலையோ நீ பேருண்மை அடைஞ்சிட்டதாக நிறைவடைஞ்சிடக்கூடாது. நீ அதனால் தொடர்ந்து வாசிப்பவனாக, தொடர்ந்து பார்ப்பவனாக, கேட்பவனாக இருப்பதும், மேலும் ஆதாரபூர்வமான அறிக்கைகளாக இருக்கக்கூடியவற்றை தேடி வாசிப்பதன் மூலம்தான் நீங்கள் வரலாற்று உண்மைகளை அடைய முடியும். ஏன்னா துரதிருஷ்டவசமாக தமிழகத்திலும் சரி, துணைக்கண்டம் முழுவதிலும் வரலாறு என்று தனியாக எந்த மன்னனும் எழுதி வைக்கல. எல்லாம் அந்தந்த காலகட்டத்தை குறித்து ஆய்வுகள் நடத்தி தான் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அந்த ஆய்வுகள் ஒவ்வொருத்தன் கண்டுபிடிக்கிற போதும் ஒவ்வொரு உண்மை சொல்கிறான். ஒருத்தன் 7000 ஆண்டு பழசுங்கிறான், ஒருத்தன் 3000 ஆண்டுங்கிறான். அதுக்கு காரணம் அவன் ஆய்வாளர்களின் பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கும் அரசியல் நலன்கள். இதெல்லாம் சேர்ந்து நீ மறுபடியும் ஆய்வு செஞ்சுக்க வேண்டியது தான். அதனால் கடந்த காலம் குறித்த பேருண்மைகள் என்று நாம் எதையும் 90% வாழை பிடிச்சிட்டு தொங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நம்மை வழிநடத்தி விடக்கூடாது. அது நாம் வழிநடப்பதற்கு சரியான ஒன்றை நாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கான ஆய்வுக்கு தான் வழிவகுக்கணும். அந்தளவில் தான் உண்மைகள் நெருக்கமாக முடியும். பேருண்மைகளை தேடுவது மட்டும்தான் வாழ்வினுடைய பேரழகு. அதை இடையறக்கு முயற்சி பண்ணுவோம். அதாவது இவர் சொல்ல வர்றது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஏன்னா நம்ம எல்லாவற்றையுமே கட்டுடைக்கிறோம். எல்லா கட்டுடைப்புகளும் எல்லாவற்றையும் அழிச்சிருது. அப்போ நாம் இப்போ எழுதினா மட்டும் அது வருங்காலத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறவங்களுக்கு, ஜீசஸ் பிறந்தாரா இல்லையா? ஜீசஸ் பிறந்தாரா இல்லையா? சொல்கிறதுக்கு தயங்குறீங்க. பிறந்ததாக உலகமே நம்பிட்டு இருக்குது இல்லையா? அவர் பிறந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அவருக்கு ஒரு பிறந்த நாள் இருக்குது, அவர் இறந்த நாள் இருக்குது, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததாக சொல்லப்படுகிற சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட நாள் இருக்குது, கல்லறையிலிருந்து கதவு திறந்து கிடந்ததை பார்த்த காட்சி சாட்சி இருக்குது, விட்னஸஸ். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருந்தால், குறிப்பிட்ட இடம் இருந்தால், காலமும் இடமும் வரையறுக்கப்பட்ட ஆதார அடிப்படையான சான்றுகளும் இருந்தால் அவற்றை நாம் உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்போ காலமும் இடமும் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும்.
ஜீசஸ் பிறந்தது டிசம்பர் இப்போ 25ஆம் தேதி அப்படின்னு நம்ம ஒரு காலம் சொல்கிறாங்க. நசரேத் என்ற ஊரில் இன்ன தம்பதியர் மரியா அப்படின்னு. இது மாதிரி காலம் இடம் வச்சு நீங்கள் வரலாற்றை வந்து சரியாக அன்றைய காலகட்டத்துக்கு சில சான்றுகள். இப்போ அலெக்சாண்டருக்கு சிலை இருக்குது. ஏன்னா அவர் காலத்தில் அவர் வந்து 19 வயசில் நாடு விட்டு புறப்படும் போதே அவர் வந்து மன்னர் மகனாக இருந்ததுனாலையும் அவர் வந்து குறிப்பிடத்தக்க மசிடோனிய போரில் வெற்றி பெற்றமையினாலையும் அவருக்கு சிலை வச்சுட்டாங்க, அப்போவே உருவாக்கிட்டாங்க. அன்றைய காலகட்ட ஓவியங்கள் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. கிளியோபாட்ரா இருந்திருக்காங்க, அவங்க காலத்தில் இருந்த ஓவியங்களும் அங்கே அலெக்சாண்ட்ரியா மூழ்கிய நகரத்திலிருந்து எடுக்கப்பட்ட தொல்லியல் ஆய்வுகளில் எடுக்கப்பட்ட அந்த குருமார்களினுடைய உருவச் சிலைகளும் அந்த படிக்கட்டுகளும் ஆதாரமாக மாறியிருக்கு. அதனால் எல்லா வரலாற்றையும் கட்டுடைக்கிறதெல்லாம் நம்ம வேலை, வரலாற்றை ஆய்வு செய்கிறது நம்ம வேலை. தேவைப்படும் போது நம்ம பேருண்மைகளை இப்படி தான் நெருங்கும். நான் சொல்கிறேன் கிளியோபாட்ரா இருந்தான்னு நான் நம்புகிறேன், ஏன்னா எனக்கு அதுக்கான ஆதாரம் கிடச்சிருக்கு. அலெக்சாண்டர் இருந்தார் நம்புகிறேன், ஏன்னா அரிஸ்டாட்டில்ங்கிற ஒரு தத்துவஞானி இருந்திருக்காரு, அவருடைய ஸ்டூடெண்ட் அவர் இருக்கிறாரு, அவரோடு இருந்த மற்றவங்க இருக்காங்க. பாபிலோனிய நகரம் குறித்த குறிப்புகள் இருக்குது, வேறு மன்னர்கள் பாபிலோனியா குறித்து எழுதிய குறிப்புகள் இருக்குது. இப்படி நாம் எல்லாவற்றையும் தொகுத்து நான் அலெக்சாண்டர் இருக்கிறாருன்னு நம்புகிறேன், ஜீசஸ் இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன், இருந்திருக்காருன்னு நம்புகிறேன். அப்போ காலம் இடம் இவற்றை கொண்டு சரியான அடிப்படை புறநிலை ஆதாரங்களையும் பூகோள நிலையையும் இணைப்பீங்கன்னா நாம் பேருண்மைகளை அடைந்து விட முடியும். அதனால் இன்றைக்கி நீங்கள் எழுதுகிற போதே உங்கள் படைப்புகளில் அது கட்டுரையாக இருந்தாலும் கதையாக இருந்தாலும் நாவலாக இருந்தாலும் சினிமாவாக இருந்தாலும் காலம் இடம் என்ற அந்த ரெண்டுக்கும் முக்கியம் கொடுங்க. அந்த காலம் இடத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை குறிப்பிடாமல் 9 சம்பவத்தை குறிப்பிடுங்க. இந்த 9ம் பொய் என்று நிரூபிக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த 9 சான்றாதாரங்களும் சேர்ந்து அந்த சமயத்தை சொல்லுகிற ஒருத்தனை. இப்போ எங்கள் அம்மாலாம் சொல்லும்போது அது இந்திரா காந்தி வந்துட்டு போய் 3ஆவது நாள் அப்படிங்க. எங்கள் அம்மாவுக்கு டேட் தெரியாது, இந்திரா காந்தி வந்தது தெரியும். இந்திரா காந்தி வந்துட்டு போன 3ஆவது நாள் அப்படின்னா அந்த நாள் நான் எங்கள் அம்மா 6ஆவது படிச்சுட்டு இருக்கிற போது காந்தி செத்து போயிட்டாருன்னு சொன்னோடனே ஸ்கூல்லேருந்து எல்லோரும் அழுதுட்டு வெளியே ஓடுனாங்கன்னு சொல்லுது. அப்போ 6ஆவது படிக்கிற போது அப்போ எங்கள் அம்மா இப்படி தான் நம்ம வரலாற்று ஆய்வுகளை எடுத்துக்கணும். காந்தி செத்தது உண்மை, 6ஆவது எங்கள் அம்மா படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டீச்சருக்கெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நாம் ஆதாரமாக எடுத்துக்கிறோம். அப்போ வரலாற்று ஆய்வு என்பது காலம் இடம் புறநிலை பூகோளவியல் அறிவியல் உளவியல் எல்லாவற்றையும் ஒரு சான்றாக வைக்கணும். அலெக்சாண்டர் காலத்தில் ஜீசஸே இல்லை. அப்போ வந்து சிலுவை வச்சு நீ இப்போ கதை எழுதுனீன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிற மம்மி படத்தில் சிலுவையை கும்பிடுவான் ஒருத்தன், ஆனால் அவனை பேய் அடிச்சிடும். ஆனால் பழைய நட்சத்திரம் போட்ட ஒரு குறியீட்டை வந்து ஒரு பழங்குடி ஒருத்தன் ட்ரைபிள் ஒருத்தன் பிடிப்பான். அவன் பேசுகிற மொழி வந்து அந்த பேய் புரியும். அந்த பேய் வந்து அவங்க கூட பேசும், அவனை தன்னுடைய துணையால் வச்சுக்கும். ஏன்னா அது காலம் 3000 ஆண்டுகள், மத்திய காலத்துக்கு முன்னாடி 1500 ஆண்டுகள். அப்போ 3500 ஆண்டுகளுக்கு முன்பு ஜீசஸோ சிலுவையோ இல்லை, அது புனித குறியீடு இல்லை. ஆனால் அந்த படத்தில் பூனையை பார்த்ததுன்னா பேய் ஓடிடும். ஏன்னா அன்றைக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்பு பூனை கடவுள், அங்கே பேய் வந்து பூனை கண்டோடனே பயந்து ஓடுது. ஆக வரலாற்றை வந்து நாம் உளவியல் அப்படி வரலாற்று சான்றுகளை ஏராளமாக நாம் கண்டுபிடிக்க முடியும். அதன் அடிப்படையில் உண்மைகளையும் கட்ட முடியும். அந்த உண்மை மம்மி வந்து இப்போ நான் உண்மையாட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் உண்மை அதுவும் புனைவு தான். ஆக புனைவுகளையும் உண்மைகளையும் நாம் வந்து அலசி ஆராய்ந்து கொண்டிருப்பது படைப்பாளனாக வாசகனாக பார்வையாளனாக ரசிகனாக ஒரு அற்புதமான இனிய காலம். அவ்வளோதான் சொல்ல முடியாது. நல்ல அனுபவம், நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். வினா கொடுத்த செல்வமானது